கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த 12 ஸ்டாக்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதாவது பிரேக் அவுட்டுக்கு தயாராக கூட இருக்கலாம். ஸோ இன்னொன்று நல்ல டவுன் ட்ரெண்டில் நல்ல சப்போர்ட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஸோ நேற்று ஃப்ரைடே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது எங்கே வரும், ஸோ எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் சப்போர்ட் இதோட ப்ரீவியஸ் லோ, அதாவது இங்கே தான். ஸோ இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹரிசாண்டல் சேனல், ஸோ இந்த 24,473 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது இந்த சேனலில் தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருந்துச்சு, கரெக்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் ஹிட்டாக இருக்குது. பட் எந்த விதமான ஒரு ரிஜெக்ஷனும் இந்த ஜோனில் தெரியலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து மண்டே பார்க்கணும். மண்டே பார்த்துட்டு ஸோ பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேளை பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா ஸோ நிஃப்டியும் ரொம்ப ஃபால் ஆகாது. ஸோ நிஃப்டி ஒரு கூடிய சீக்கிரமே, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஃபால் ஆகாமல் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நிஃப்டி பெரிய லெவலில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ ஹோல்ட் ஆகும், ஒன்று சைட்வேஸ் போகலாம். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியும் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டியும் இந்த சேனலை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 56,100 இல்லை 110. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். ஓகே, பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஸோ எப்படி மார்க்கெட் வந்து கீழே வரப்போதா, அதாவது ஒரு மைனர் ட்ரெண்டில் கீழே வரப்போதா, இல்லை அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிட் கேப் நிஃப்டியையும் பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து என்ன இருக்குது, ஸோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் யாராவது மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிட் கேப் நிஃப்டி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே விழுந்துச்சுன்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஏன்னா கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 12,385 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் 12,925 இருக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 12,385 வரைக்கும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஓகே, இப்போது ஏபி கேபிட்டல். இந்த ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2017 ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் தான் போணுச்சு. ஸோ போயிட்டு இப்போது நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டு ஏன் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு அப்போ தான் இதை வந்து ஓரளவுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றதே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஸோ இதோட சார்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸாக நான் இங்கே வச்சுக்கிறேன்.
இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஏபி கேபிட்டலோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆச்சு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு ஒரு 2 வாரம் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 259 உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ ஏபி கேபிட்டலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு யாரும் என்ட்ரி எடுக்க வேணாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஏபி கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கா, ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றப்போ இது வெறித்தனமாக ஏறும். நிறைய ஸ்டாக் வந்து ஏறி இருக்குது. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், இப்போ மிஸ் ஆகிருக்கு போல இருக்குது. ஓகே, ஸோ இதோட டார்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் JSW எனர்ஜி. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 798. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆனதுலேருந்து இன்னும் என்னாச்சு, நல்ல டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஸ்லைட்லி உங்களுக்கு ரெக்கவர் ஆச்சு. ரெக்கவர் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா ஒரு இந்த கன்சால்டேஷன் ஜோன். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் அதாவது பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரு கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரலை. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பயுமே நம்ம சேனலில் சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நீங்கள் பிரேக் அவுட்டுன்னு நீங்கள் வாங்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், ஸோ என்ன இருக்கும், ஸோ இப்போது டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்றப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதாவது இந்த ஹாரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இதுதான், இதுக்கு மேலே இன்னும் ட்ரேட் ஆகவே இல்லை. ஓகே, JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்ட் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா? சாரி, இந்த சேனல், இந்த பிளாக் கலர் சேனல், இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகும், நிஃப்டி கீழே விழுகும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு விழுந்துச்சு அப்படின்னா 481 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்டாக், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நல்ல டவுன் சைடில் வர நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்டாக்கு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி இதிலெல்லாம் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் CG பவர். இந்த CG பவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேனலை பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து அதாவது CG பவர் வந்து 2023 இந்த சேனலில் தான் என்ன ஆகுது, ஸோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் தான் இப்போ தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால். ஸோ நல்ல ஃபால் ஆகிட்டு இந்த சேனலில் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. நல்லா கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் வந்து என்ன இருக்குது, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. இது 3rd டைம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வரும்போது இந்த சேனல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். நெக்ஸ்ட் எவ்வளோ விழுந்தாலும் இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இதுக்கு கீழே வராது. அப்படி ஒரு 99% வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படின்றது நம்ம இப்போ எங்கே எடுக்கலாம், எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேட் ஜோன் மைல்டாக கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சைட்வேஸ் வித் டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எந்த ஜோன் பாருங்களேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஹரிசாண்டல் லைன், க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதெல்லாம் உடச்சிடும் நினைக்கிறேன், ஏன்னா இப்போ கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதை உடச்சிச்சின்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த வீக்லியில் நம்ம ஷார்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த சேனல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், இதோட ரிசல்ட்ஸையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேனே, ஒரு வேண்டுகோள். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கு லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஸோ அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்குற அனாலிசிஸ் பண்ணுற ஸ்டாக்குகளை நம்ம காமெண்ட் பாக்ஸில் கொடுக்கும்போது அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கம்யூனிட்டியவே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை முக்கியமான நியூஸ் ஆர்டர்ஸ் இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கோல் இண்டியா. ஸோ இந்த கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 541. ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால்ங்க. இந்த ஃபால் வந்து உங்களுக்கு நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த போன வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளோட சேனல் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கீழே வரும். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கீழே வரும்போது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லோ பிஇ, அது மட்டும் இல்லாமல் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக். ஸோ பிஎஸ்யூ ஸ்டாக்கும் கூட. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோல் மைனிங்கில் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல, அதாவது நான் சொல்கிறது ஷார்ட் டேர்முக்கு இந்த 354 வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குகிறோம், இந்த 354 வரும்பொழுதும் கூட நீங்கள் உங்களோட கேபிட்டலை ஃபுல்லாகவே போட்டுறக்கூடாது. ஸோ ஒரு 50% வந்து கேபிட்டல் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ மீதி அகைன் மறுபடியும் ஏதோ ஒரு ஃபாலால் மறுபடியும் கீழே விழுகுது அப்படின்னா அகைன் மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்குக்கு மட்டுமே. ஸோ நம்ம பார்த்துருக்க இன்னும் மிட் கேப் ஸ்டாக்கோ இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக்குக்கெலாம் இந்த மெத்தட் யூஸ் ஆகாது, அதில் ஒர்க் ஆகாது, அதில் வேண்டாம். ஒன்லி நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக் ஆர் நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் மட்டுமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தான். ஸோ இதை வந்து என்ன ஆகும், ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிஃப்டி இன்னும் கீழே விழுகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து கீழே விழுகுது அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று உடைக்கும், அப்படி இல்லைன்னா சைட்வேஸில் போகும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஎல். இந்த பிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு, அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் இதுக்கும் ஒன்று. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரேலி. இந்த ரேலியை முடிச்சுட்டு அகைன் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 379 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு. ஸோ இந்த 337 இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது பிஎலோட இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸ் லோ இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த 337 அப்படின்றது ஒரு சூப்பரான வாய்ப்பு. இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், இங்கே வந்த உடனே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை வீக்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த ஜோன் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 337 அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு
கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட்னு நமக்கு தெரியுது அப்படின்னா தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கணும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50% நம்ம கேபிட்டல் எவ்வளோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமோ அதில் பாதியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஆனாலும் எந்த சேனலுக்கு வருமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, நெக்ஸ்ட் அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்ஆர்பிஎல். இந்த எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் பார்க்கல, ஆனாலும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பேடாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதோட ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு 283. இந்த 283லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாலுங்க. ஸோ எம்ஆர்பிஎலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாலை முடிச்சுட்டு ஒரு ஸ்லைட்லி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 120 110ல் 100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 100லேருந்து இப்போ ஒரு 40 ருபீஸ் 140 ருபீஸ் வந்து உங்களுக்கு, அதாவது 140 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 140ல் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டும் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ போயிட்டு என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனல் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து இந்த 120 இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 120 ஆர் 100, இந்த 100 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த 120யையும் விட்டுருவோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு புல் பேக் ஆனிச்சுன்னா மட்டுமே நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஒரு வேளை இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு, ஸோ அதாவது எம்ஆர்பிஎல் வந்து மிட் கேப் ஸ்டாக்கு, இந்த 105 வந்துச்சுன்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இது வந்து எம்ஆர்பிஎல் ஒரு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்றப்போ உங்களோட கேபிட்டலில் ஒரு சில ஸ்டாக், அதாவது நீங்கள் ஒரு 50,000 போட போகிறீங்கன்னா ஒரு 5 ஆர் 10,000 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லியில் இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதையும் ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரைடே கூட ஒரு நல்ல ஃபால் 6 ஆர் 7% வந்து கீழே தான் விழுத்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேபிஆர் மில். ஸோ இந்த கேபிஆர் மில்லை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, யூஎஸ் வந்து, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம நாட்டில் இருக்க ஸோ இந்த டெக்ஸ்டைல், அதாவது யான், அவங்கள ப்ராடக்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து ட்ரைடன்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு 4 ஆர் 5% வரைக்கும் இன்ட்ராடேயில் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழேயே உங்களுக்கு 1.5% மட்டும்தான் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனால் அந்த கேபிஆர் மேலெல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத இந்த கேபிஆர் மேலில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கேபிஆர் மில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நெக்ஸ்ட்டு வரும்போதும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடிங்கு மட்டுமே நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1074 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் கிடச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்கிப்பர். இந்த ஸ்கிப்பரை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லியில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரும். ஸோ இங்கே வரைக்கும் வரும் இல்லைங்களேன். ஸோ இங்கே வருமானது அதாவது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் எந்த சேனலை வந்து இந்த 389 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சேனல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கு எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ அது வரைக்கும் ஒருவேளை நிஃப்டி வந்து உங்களுக்கு மண்டே வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர் தெரிஞ்சு அப்படின்னா இந்த எல்லா ஸ்டாக்குலேயும் கொஞ்சம் ரெக்கவர் தெரியும்.
அப்படின்றப்ப இந்த சேனல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, பவுன்ஸ் பேக் ஆணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போது இந்த ஸ்டாக்குலாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ நேற்று எப்படி அதாவது ஃப்ரைடே வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. இந்த 388ன்றது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும் ஸ்கிப்பருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு நேவா. இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஸோ 2 நாளில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நேவா. நேவாவை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கொடுத்த ஸ்டாக். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி, அதாவது பிரேக் அவுட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அதோட டார்கெட்டை ஹிட் பண்ண போகுது. பட் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 or 3% வந்து விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டும் கீழே விழுந்ததுனால எதுக்கும் விழுந்திருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. 654 உங்களுக்கு ஹை, அதோட ப்ரீவியஸ் ஹை. அங்கே வரைக்கும் வச்சுருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. சம்டைம்ஸ் கீழே கூட விழுகலாம். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு வேளை டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு நிஃப்டி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா, இது ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அகைன் மறுபடியும் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும், ஒரு வேளை இந்த ஸ்டாக்கு கீழே விழுகுது அப்படின்னாலும் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது அகைன் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போது நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சைடஸ் வெல்னஸ். இந்த சைடஸ் வெல்னஸோட டார்கெட் கேட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகலை அப்போது. ஸோ இப்போவும் பிரேக் அவுட் ஆகலை. வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இந்த சேனல் வந்து இன்னும் ப்ராப்பரான பிரேக் அவுட் வரலை. ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம பார்த்துலாம். பிரேக் அவுட் மேபி வந்திருக்கலாம். ஏன்னா நான் வீக்லியில் இல்லை டெய்லியில் தான் வச்சுருக்கேன். ஓகே, பிரேக் அவுட்டை வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆகலை. ஸோ ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ ஒரு வேளை வரலாம். ஸோ வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி யோசிப்போம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம். இதோட ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரிசல்ட்ஸை பாருங்கள். ஃபண்டமெண்ட் PE எப்படி இருக்குது, இவங்களோட ROE எப்படி இருக்குது, ROCE எப்படி இருக்குது, ஸோ இப்படி என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ, ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை தான், அதாவது ஆல் டைம் ஹை தான். இந்த ஆல் டைம் ஹை நெக்ஸ்ட் இதுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் BEPL. ஸோ அதாவது BEPL அப்படின்ற இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. ஸோ இந்த BEPL பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை 172. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேட் ஜோனில் இருந்திருக்கு. ஸோ இந்த சேனலை இன்னும் இந்த சேனலை பிரேக் பண்ண முடியாமல் என்ன இருக்குது, டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ எடுத்துக்கலாம். ஒரு வேளை இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்டாக்குகள்லாம் நம்ம வந்து பிரேக் அவுட்டில் மட்டுமே வாங்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்குகள்லாம் பிரேக் அவுட்டில் மட்டும் வாங்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த 102 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பவர், இந்த ரிலையன்ஸ் பவரை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லாஸ் மேக்கிங் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க கேட்டிருந்தான்றதுக்காக நான் அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வீக்லி ஷேரில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன்ஸே கிடைச்சாலும் ஒரு வேளை மேபி ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்து உள்ளே கடந்துடும். ஸோ நம்ம லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ ஸ்டாக் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டாக் இருக்குது. அதில் எத்தனையோ ஸ்டாக் வந்து நமக்கு நல்ல ஸ்டாக்குகளாக இருக்குது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 53 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ மேபி இதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட், அதாவது இந்த
உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ பண்ணால் தான் தெரியும். இந்த சேனல் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ இந்த சேனலில் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர் தெரிஞ்சிச்சு, ஒரு புல் பேக் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டும் புல்லிஷில் இருக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷில் இல்லை அப்படின்றப்ப நம்ம வெயிட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கர்நாடகா பேங்க். இந்த கர்நாடகா பேங்க்கை அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 285 வைங்களேன். எஸ், 255. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபால். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 3 வீக்காக வந்து உங்களுக்கு டவுன் சைடில் 4 வீக்காக அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 182 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 168 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், வரும்போதே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்க வேண்டாம். ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டில் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும் பார்க்குறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் பண்ணலாம். இதோட ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பன்சால் வயர். இந்த பன்சால் வயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு 2024 ஐபிஓக்கு வந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 498. அங்கேருந்து ஒரு ஃபால், அந்த ஃபாலை முடிச்சுட்டு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆணுச்சு. ஆனாலும் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டில் தான் வாங்கணும். ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிராஜுவலாக என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ அப் சைடில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நெக்ஸ்ட் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நேற்று வந்து இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக் இப்போ வாங்கலாமான்னு பார்த்தா வேண்டாம். மார்க்கெட் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்களேன். அதோட ப்ரீவியஸ் ஹை நியரில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டாக்கில் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம மார்க்கெட் வந்து ஒன்று புல்லிஷில் இருக்கும்போது சப்போர்ட்டில் வாங்கலாம், ஸோ இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்குறத பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் பிரதீப் போஸ்ட்பெய்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் தான் என்ன இருக்குது, இது வரைக்கும் இந்த சேனலில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த சேனல் வந்து இந்த சப்போர்ட் வந்து இந்த சேனலில் டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பிரேக் பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த ஹையும் இந்த சேனலும் ரெண்டுமே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கே இருந்துட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ட்ரி இது, எக்ஸிட் வந்து இந்த சேனல், டார்கெட் வந்து இந்த சேனலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ வீக்லியில் இந்த சேனல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல்லாம் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத ஸோ நம்ம வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டு இதை நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குற இந்த ஸ்டாக்குகளையே நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பார்த்து கூட என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.